உலகத்தில் அல்லாஹ் 3 விடயங்களை பார்ப்பதற்கே நன்மையை வைத்திருக்கிறான். முதலாவது குர்ஆன். யாருக்காவது குர்ஆன் ஓத தெரியாதா? குர்ஆனை பிரட்டி பாருங்கள். பார்க்க 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 நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். இரண்டாவது பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய காபா. காபாவை பார்க்க 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 நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். மூணாவது என்ன சகோதரர்களே? மதீனாவா, மஸ்ஜிதுல் அக்ஸாவா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாமின் வலதின் யன்ظுரு இலா வாலிதைஹி நظرة ரஹ்மத்தின் இல்லா கதபல்லாஹு லஹு பிகுல்லி நظرத்தின் ஹஜ்ஜத்தன் மப்ரூரா. தாயுடைய முகம், தகப்பனுடைய முகம். ஒரு மகன் தன்னை பெற்ற தாயை ஒரு முறை சிரித்த முகத்தோடு பார்த்தால், யோசிச்சு பாருங்க, சிரித்த முகத்தோடு இரக்கமாக உம்மாவை பார்த்து ஒரு தரம் சிரித்தால் சும்மா நன்மை இல்ல சகோதரர்களே. கதபல்லாஹு லஹு பிகுல்லி நظرத்தின் ஹஜ்ஜத்தன் மப்ரூரா. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மையை அல்லாஹ் தரான். இன்னைக்கு 20 லட்சம் ஹஜ். போன முறை ஒரு சிலர் வந்திருந்தாங்க, 40 லட்சம் செலவழிச்சு. ஏன்? ஃபுல்லா அவரு கிளாக் டவர் வேணுமா? 40 லட்சம். அவர் விவிஐபி பெற்றிருக்கிறார். ஆனா 40 லட்சம் செலவழிச்சியே உண்ட 40 லட்சத்துடைய ஹஜ்ஜி கபூலா அல்லது சல்லி எல்லாம் தண்ணியில பெய்தா அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஆனா நீ உம்மாவை பார்த்து செலவழிக்கிறதுக்கு 40 லட்சம் செலவழிக்க தேவையில்ல. உம்மாவை பார்த்து ஒரு தரம் சிரித்தால் உனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி. சுப்ஹானல்லாஹ். தாயுடைய பெருமதியை மறந்து விட்டார்கள்.